ராஜ்தீப் சர்தேசாய்னு ஃபேமஸான நார்த் இந்தியன் செய்தியாளர் ஒருத்தரை சமீபத்தில் சொன்ன சில கருத்துக்களும் அவர் போட்ட ஒரு ட்வீட்டும் இப்போ செம்ம வைரல் ஆகிருக்குது. அது செமத்தியான பேசு பொருளாக இருக்குது. கூடவே தம்பிகளுக்கும் சங்கிகளுக்கும் பச்சை மிளகாயை பொச்சில் வச்சு தேய்ச்ச மாதிரி பெரிய அளவுக்கு எரிச்சலையும் உண்டு பண்ணியிருக்குது. கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஆனா நமக்கு பேரானந்தமா இருக்குது. ஏன்னா சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் எரியுதுன்னா அதை விட நமக்கு பேரானந்தமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? ரைட். மேட்ரு என்னன்னா, அந்த ராஜ்தீப் சர்தேசாய் என்ன சொல்றாருன்னா, குஜராத் மாடலை கழுவி ஊத்துறாரு. அதாவது குஜராத் மாடல்னு நாம ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருக்கிறோம். பீத்த ரெக்கார்டு மாதிரி திரும்ப அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த குஜராத் மாடலால யாருக்கு என்ன நல்லது நடந்திருக்குதுனால யாருக்குமே தெரியல. எட்டுன வரைக்கும் யாருக்குமே இந்த குஜராத் மாடலால நல்லது நடந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனாலும் நாம திரும்ப அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதுவே தமிழ்நாட்டில் சொல்ற திராவிட மாடலை எடுத்து பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு தமிழ்நாடு மாறி இருக்குது. தமிழ்நாட்டில் பறந்துபட்ட மக்கள் பெரிய அளவுக்கு அதனால பலனடைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா பெண்களை முன்னேற்றம் அடைய செஞ்சதுல திராவிட மாடலை அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவில் வேற மாடலே கிடையாது. பெண்கள் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு கிட்ட கூட இந்தியாவில் இருக்கிற வேற எந்த மாநிலமும் வர முடியாது. பெண்களை வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுத்து அவங்கள வேலை பார்க்க வச்சு, அவங்கள சுயமா சம்பாதிக்க வச்சு, அவங்கள சொந்த காலில் நிற்க வச்சு, அவங்கள சுயமரியாதையோட வாழ வச்சதுல திராவிட மாடல் அடிச்சுக்கிறதுக்கு இந்தியாவில் வேற மாடலே கிடையாது அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த குஜராத் மாடல்ங்கிற இந்த பழைய பிஞ்ச செருப்பியெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு திராவிட மாடல்ங்கிற இந்த விஷயத்தை தான் நாம இனிமேல் தொடர்ந்து பேசணும். இந்த திராவிட மாடல் அமல்படுத்தப்பட்டாதான் அது மொத்த இந்திய நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சங்கிகளை நேரடியா காரி துப்புலனாலும் காரி தான் துப்பி இருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த நார்த் இந்தியன் மீடியாக்காரர் நமக்கு தெரியாத புது தகவலை எல்லாம் ஒன்றும் சொல்லல. நாம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். நாம ரொம்ப நாளா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இந்த குஜராத் மாடல்னு பிஜேபி சங்கிகள் எல்லாம் கூவுறது ஒரு கடைஞ்செடுத்த பித்தலாட்டம், கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். அவங்க சொல்ற அந்த குஜராத் மாடல்ல எல்லாம் ஒரு கூந்தலும் இல்ல. அம்பானி, அதானி, டாடா, அகர்வால்னு ஒரு 10 பணக்காரங்களுக்கு 1000 கோடிகளை தூக்கி கொடுத்துட்டு இந்த பக்கம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு எதுவுமே கொடுக்காம அவங்க மேல ஜிஎஸ்டியை போட்டு அவங்க கோவணத்தை உருவறதுக்கு பேர் தான் குஜராத் மாடல். குஜராத் மாடலால ஒரு 10 பேர்த்துக்கு தான் நல்லது நடக்கும், கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் நாம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். பிராக்டிகலாகவும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது 2014 தான் இந்த குஜராத் மாடலுங்கிற இந்த சங்க பிஜேபி பெரிய அளவுக்கு ஊதுது. அதாவது பிஜேபியோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி தான் அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் இந்த மோடிங்கிற இந்த பிம்பத்தை எப்படி ஊதுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன பண்றதுன்னு சங்கிகள்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்க இந்த குஜராத் மாடலுங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா தான் குஜராத் மாடல்னு பெரிய அளவுக்கு ஊதுன்னு ஊதுறாங்க. சீனாவோட மிகப்பெரிய நகரங்களான பெய்ஜிங், சாங்காயில் இருக்கிற பெரிய அழகான கண்ணாடி பில்டிங் எல்லாம் போட்டோ எடுத்து போட்டு அதுதான் குஜராத்னு ஊரு பூரா பரப்புறாங்க. குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத், இதுதான் சூரத், இதுதான் பரோடா, இதுதான் ராஜ்கோட்னு பெய்ஜிங், சாங்காய் போட்டோக்களை எல்லாம் திரும்ப நார்த் இந்தியன்ஸ் மத்தியில காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க. வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாத, ஊர் உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னே தெரியாத ஏகப்பட்ட அப்பாவி இந்திக்காரங்களும் அதை அப்படியே நம்புறாங்க. வா, இதுதான் அகமதாபாதா, இதுதான் சூரத்தா, இதுதான் பரோடாவா, பரோடாவும் சூரத்தும் இவ்வளவு அழகா இருக்குதா, இதை இப்படி மாத்தினதுக்கு மோடி தான் காரணமா? ஆனா நம்ம ஊரை பாரு, நாய் கரண்ட தேங்காய் மாதிரியே இருக்குது. சோ மோடிஜிக்கு ஓட்டு போட்டு அவரை பிரதமர் ஆக்கிட்டோம்னா அவரு நம்ம ஊரையும் இந்த மாதிரி பலன்னு மாத்திடுவாரு. அத்தனையும் அப்படியே கண்ணாடி பில்டிங்கா எழுப்பி தள்ளிடுவாரு. நாமளும் எந்நேரமும் ஏசியில குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்பி அத்தனை இந்திக்காரங்களும் மோடிக்கு வளைச்சு குத்த மோடி 2014 குழுன்னு பிரதமர் ஆயிட்டாரு. அன்னைக்கு மோடிக்கு ஓட்ட போட்டுட்டு அவங்க ஊர்ல பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம 100க்கு 200க்கு வழி இல்லாம ரயில் ஏறி சவுத் இந்தியா பக்கம் வந்த அத்தனை இந்திக்காரங்களும் இன்னைக்கும் திரும்ப போகல. இன்னைக்கும் அவங்க ஊர் அதே நாய்கரண்ட மாதிரி தான் இருக்குது. எந்த கண்ணாடி பில்டிங்கையும் அவங்க பார்க்கல, எந்த ஏசி ரூமையும் பார்க்கல. இன்னைக்கும் 300 ரூபாய்க்கும் 400 ரூபாய்க்கும் அவங்க பாவம் நாய்படாத பாடு பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் பிஜேபி சங்கிகள் சொன்ன
சொன்ன இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கிற குஜராத் மாடலோட லட்சணம். சரி, இதில் இருந்த இந்த குஜராத் மாடல்ல இருந்து நாம சொல்ற இந்த திராவிட மாடல்ங்கிறது எங்க வித்தியாசப்படுது? தமிழ்நாடு கடந்த 50-60 வருஷத்துல பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்குது. இந்தியாவோட 2வது மிகப்பெரிய பொருளாதாரங்கிற அளவுக்கு அது முன்னேறி இருக்குது. இன்னும் பல சமூக பொருளாதார விஷயங்கள்ல ரொம்ப அட்வான்ஸா இருக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் கிட்டவோட வர முடியாத அளவுக்கு அது பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்குது. அப்படின்னா அதுல இந்த திராவிட மாடலோட பங்கு என்ன? இந்த திராவிட மாடல் எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். கல்வி, படிப்புங்கிற இந்த விஷயத்தோட முக்கியத்துவத்தை தமிழ்நாடு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் புரிஞ்சுக்கல. குறிப்பா திராவிட இயக்க தலைவர்களுக்கு கல்வி குறித்தான அவ்வளவு ஒரு தெளிவான பார்வை இருந்தது. கல்வி தான் நம்மளை முன்னேற்றம், வறந்துபட்ட மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னாலே போதும், மீதி எல்லாம் தானா நடந்துடும், அத்தனை முன்னேற்றமும் தானா வந்துடும் அப்படிங்கிறதுல திராவிட இயக்க தலைவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருந்தது. அது மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அதுவும் பெரியார்லாம் திரும்ப திரும்ப கல்வியின் முக்கியத்துவத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. அதுவும் அவர் என்ன சொன்னார்னா, சும்மா படிக்கிறங்கிற பேர்ல பழைய புராண குப்பைகளை படிக்கிறது, இத்து போன இதிகாசங்களை படிக்கிறது, வரலாறுங்கிற பேர்ல பழைய பீத்த பெருமை கதைகளை எல்லாம் படிச்சு அதுலயே ஆர்கசம் அடையிறது, இந்த மாதிரி இத்து போன கல்வியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுவும் அவர் எந்த ரேஞ்சுக்கு சொன்னார்னா, நீயும் உன் வீட்டுக்கு வேலைக்கு வருது பார்த்தியா வேலைக்காரம்மா, அந்த அம்மாவும் 2 பேருமே இங்கிலீஷ்ல தான் பேசிக்கணும், அந்த அளவுக்கு உங்க 2 பேர்த்துக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத பெரியார் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதாவது இங்கிலீஷோட முக்கியத்துவத்தை அவர் பக்காவா உணர்ந்திருந்தாரு. கல்விங்கிறது அறிவுபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுல பெரியார் படுகிளியரா இருந்தாரு. ஆக்சுவலா இன்னைக்கு பெரியார் ஆசைப்பட்டது கிட்ட நடந்துருச்சு. இன்னைக்கு தேதிக்கு வீட்டு ஓனரும் வீட்டு வேலைக்காரம்மாவும் இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்களோ இல்லையோ, வீட்டு ஓனரோட வாரிசுகளும் வேலைக்காரம்மாவோட வாரிசுகளும் 2மே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்குது. கிட்டத்தட்ட பெரியார் ஆசைப்பட்டது நடந்துருச்சு. நாம தமிழ்நாட்டோட கல்வி புரட்சியை பற்றியும் தமிழ்நாட்டில் கடந்த 50-60 வருஷங்களில் நடந்திருக்கிற சமூக பொருளாதார மாற்றங்களை பற்றியும் பேசும்போதெல்லாம் சங்கிகள் ஒரு பீத்த ஆர்கியூமெண்ட் ஒன்றை தூக்கிட்டு வருவானுங்க. அதாவது நீங்கள் எப்போ பார்த்தாலும் சமூக நீதினு பேசுறீங்க, என்னமோ சமூக நீதிக்கு நீங்கள் தான் ஓனருங்கிற மாதிரி பேசுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தலித் இது வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கிறாரா? ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஆயிருக்கிறாங்க. ஸோ உண்மையான சமூக நீதிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தானே இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு பீத்த ஆர்கியூமெண்ட்டை தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பதில்னா, ஒரு தலித் தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை, அது கால நேரமெல்லாம் கணிஞ்சு வரும்போது தமிழ்நாட்டில் அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற தலித்துகளுடைய நிலைமை என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்துகளுடைய நிலைமை என்ன, நாம் அதை தான் பேசணும். தமிழ்நாட்டில் தலித்துகள் எம்பவர் ஆகிருக்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்துகள்லாம் முன்னேறி இருக்கிற மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற தலித்துகள் முன்னேறி இருக்கிறாங்களா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற தலித்துகளோட வாழ்க்கையும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்துகளோட வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது, அதை தான் நாம பேசுறோம். தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற தலித் முன்னேற்றம்ங்கிறது உத்தரப்பிரதேசத்தை விட 4-5 மடங்கு அதிகம். அதுதான் பிராக்டிக்கலான உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் டாக்டர்கள், தலித் என்ஜினியர்கள், தலித் ஆடிட்டர்கள், தலித் லாயர்கள், இன்னும் தலித் பிசினஸ் மேன்கள்னு இவ்வளவு பேர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்களா? உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் தலித்துகளுக்கு தனி சந்தைன்னு தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குது. ஆனா அந்த மாதிரி கொடுமைகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குதா? இன்னைக்கு அந்த மாதிரி கொடுமையை பத்தி எல்லாம் தமிழ்நாட்டில் எவனாவது நினைச்சு பார்க்க முடியுமா? டோட்டலா இங்க மாறிடுச்சு தானே. அதுதான் தமிழ்நாட்டுடைய தலித் எம்பவர்மெண்ட்டை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு MBBS கட் ஆஃப் மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னாவே போதும். BC OBCக்கும் SCக்கும் 1 மார்க் தான் வித்தியாசம் இருக்கும். ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஈக்குவல் ஆயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தலித் எம்பவர்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் நடக்கல. இந்த குஜராத் மாடல், தேசிய மாடல், மோடி மாடல், BJP மாடல், இதுக்கும் நாம சொல்ற திராவிட மாடலுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அதை இங்க சொன்னா உங்களுக்கு சிம்பிளா புரியும். அதாவது 1000 கோடி ரூபாயை தூக்கி ஒரே ஒரு ஆளுக்கு கொடுத்தா அதுதான் குஜராத் மாடலு, மோடி மாடலு, BJP மாடலு, தேசிய மாடலு, எல்லா வெங்காயமும். அதுவே 1 கோடி பேர்த்துக்கு 1000 ரூபாய் போய் சேர்ற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு 1 கோடி பேர்த்துக்கு 1000 ரூபாயை மாசம் மாசம் கொண்டு போய் சேர்த்தா அதுதான் திராவிட மாடலு. அதாவது அம்பானி, அதானி, அகர்வால், டாடா மாதிரியான பெரும் பணக்காரர்களுக்கு 1000 கோடிகளை தூக்கி கொடுக்கறதுக்காக திட்டம் போட்டா அது குஜராத் மாடலு. 1 கோடி பேர்த்துக்கு மாசம் மாசம் 1000 ரூபாயை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக திட்டம் போட்டா அதுதான் திராவிட மாடலு. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி இந்த 50-60 வருஷத்துல நாம இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம் இல்லையா, இதை
கெடுத்து குட்டிச்சவர் பண்றதுக்குன்னு மார்க்கெட்ல பல விதமான போதை மாத்திரைகள் விற்குது. அதை தப்பி தவறி கூட நாம வாங்கி சாப்பிடக்கூடாது. பல பிராண்டுகள்ல போதை மாத்திரை விற்கிறாங்க. குறிப்பா 2 பிராண்டுகள் நல்ல ஃபேமஸா இருக்குது. ஒன்னு சீமான் வித்துக்கிட்டு இருக்கிற இந்த தமிழ் தேசியம்ங்கிற இந்த போதை மாத்திரை, இன்னொன்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகள் வித்துக்கிட்டு இருக்கிற இந்து தேசியம், இந்து ராஷ்டிரம், இந்துஸ்தான், அகண்ட பாரதம்ங்கிற அந்த போதை மாத்திரை. இது ரெண்டுமே மனநலனுக்கு, உடல் நலனுக்கு, உயிருக்கு அத்தனைக்கும் கேடானது. தப்பி தவறி கூட சும்மா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்ல கூட இந்த மாத்திரைகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்றாதீங்க. அவ்வளவுதான், உங்களை ஆயிரம் வருஷம் பின்னாடி இழுத்துட்டு போயிடும், மனித குரங்கா மாத்தி விட்டுரும். அதே மாதிரி இந்த 2 போதை மாத்திரையும் பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி தெரியும், வேற வேற கலர்ல இருக்கும், வேற வேற மாதிரி பேக் பண்ணப்பட்டிருக்கும், வேற வேற கம்பெனி பேர் போட்டிருக்கோம். ஆனா அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. இது ரெண்டும் அடிப்படையில் ஒண்ணுதான். சீமான் தம்பிகளும் சங்கிகளும் வேற வேற கிடையாது. 2 பேருமே சித்த மக்க பெரிய மக்க தான். ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், கண்ணுக்குள்ள கண்ணு தான். சீமான் விற்கிற போதை மாத்திரையை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே பெருக்கெடுத்து ஊத்தும். அந்த பக்கம் தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், இந்திக்காரர்கள்னு வேற மொழி பேசுற யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வரும். அவங்களையெல்லாம் அடிச்சு விரட்டணும்னு தோணும். அப்படியே அவ்வளவுதான், கண்ணு செவக்கும், மூக்கு புடைக்கும், அப்புறம் இன்னும் என்னென்னவோ நடக்கும். ஒரு நாள் இதயம் பட்டுன்னு வெடிச்சிடும், பொட்டுன்னு போயிருவீங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகள் வித்துக்கிட்டு இருக்கிற போதை மாத்திரையை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நாம் இந்துக்கள்ங்கிற நினைப்பு அப்படியே அடிவயத்திலிருந்து கிளம்பி வாய் வழியா வெளியில வரும். அந்த பக்கம் முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே அடிவயத்திலிருந்து கோபம் பொத்துக்கிட்டு வரும். அவங்களையெல்லாம் அடிச்சு விரட்டணும்னு தோணும். முஸ்லீம்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு விரட்டி விட்டுறணும்னு தோணும். கிறிஸ்தவர்களை எல்லாம் வாட்டிக்கனுக்கு விரட்டி விட்டுறணும்னு தோணும். அவ்வளவுதான், வெயில்ல வெந்தண்ணி குடிச்ச மாதிரி அப்படி ஒரு வெறி ஏறும். ரோட்ல போயிட்டு இருக்கும் போது யாராவது குல்லா போட்டுட்டு போயிட்டு இருக்கவங்கள பார்த்தாலோ இல்ல பர்தா போட்ட பெண்களை பார்த்தாலோ வெறி அப்படி வரும். இந்த பூமியில இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை, இவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே, இவங்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு அடிச்சு விரட்டணும் அப்படிங்கிற வெறி அப்படியே கொழுந்து விட்டு எரியும். அதுவும் அதே கதை தான், கண்ணு செவப்பாகும், மூக்கு புடைக்கும், அப்புறம் ஒரு நாள் இதயம் வெடிக்கும், பட்டுன்னு போயிருவீங்க. அதனால இந்த போதை மாத்திரைகளை எல்லாம் தயவு செஞ்சு தொட்டு கூட பாத்துறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஊர் மார்க்கெட்டுகளில் மலிவான விலைக்கு இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் மானாவரியா கிடைக்குது. தப்பி தவறி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குரங்கா மாறிடுவீங்க. பார்த்துங்க, நமக்கு திராவிடம் தான், திராவிடத்தை விட்டோம், அன்னையோட நம்ம கெட்டோம். அவ்வளவுதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.